வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல சிரஞ்சீவி, நயன்தாரா நடிப்புல சங்கராந்த் ரிலீஸ்ல சக்கப்போடு போட்ட ஒரு படமான மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருக்கிறாரு சிரஞ்சீவி. இவரோட ஒய்ஃப் வந்து நயன்தாராவ 6 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாரு. இவரு டெல்லியில வேலை பார்த்துட்டு வரும்போது, அவர் யார் கீழ வேலை பார்க்குறாரோ அவர்கிட்ட வந்துட்டு தன்னோட ஒய்ஃப ஏன் பிரிஞ்சேன் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபிளாஷ்பேக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, சிரஞ்சீவியும் நயன்தாராவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது நயன்தாராவோட அப்பாவுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நயன்தாராவ அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு, அவரோட பிசினஸ்லாம் பார்த்துக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிரஞ்சீவியுமே அவங்க வீட்ல போய் அடாப்ட் ஆன மாரி இருக்காரு. ஒரு கட்டத்தில இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கான சூழ்நிலைய நயன்தாராவோட அப்பா வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அதில அவரு வெற்றியும் அடைஞ்சுறாரு. அதுக்கப்புறம் நயன்தாரா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வுமனா மாறி நிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில சிரஞ்சீவிக்கு தன்னோட குழந்தைங்கள பார்க்கணும், நயன்தாரா கூட ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் வர, திரும்பவுமே நயன்தாரா வீட்டுக்குள்ளேயே போறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன? நயன்தாராவும் சிரஞ்சீவியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? இல்லையா? அந்த குழந்தைங்களோட பாசம் என்னாச்சு? அப்படிங்கிற மாரியானது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. சிரஞ்சீவி டோட்டலா ஆளே பழையபடி மாறி திருமணிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, கேரக்டருக்காக என்னென்ன பண்ணணுமோ, அத எவ்வளோ தூரம் இறங்கி பண்ணணுமோ, அத பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். குறிப்பா இன்ட்ரோ சீன்ல இருந்து படம் முழுக்க அவர் பல்ப் வாங்குற சீன்ல எல்லாமே அவரு ஒத்துக்கிட்டு நடிச்சதே மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா இருந்துட்டு, திரும்பவும் பழைய மாரி நான் குடும்ப படங்கள் பண்றேன், ஹீரோவா பண்றேன். அதுலயும் காமெடி கலந்து எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறது இறங்கி வந்ததே மிகப்பெரிய விஷயம். இதுல தன்னோட கேரக்டருக்கு எவ்வளோ பெஸ்ட்ட குடுக்க முடியுமோ, அத பெஸ்ட்டாவே குடுத்துருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பா காமெடிக்கு அவர் குடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு குபீர்னு தான் இருக்கிற மாரி இருந்தது. அதே மாதிரி அவருக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லயுமே மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு வெங்கடேஷ் கூட சேர்ந்து இவரு பண்ற கலாட்டாலாம் செம்மையா இருந்தது. குறிப்பா இவரோட பாட்டுக்கு அவரு ஆடுறதும், அவரோட பாட்டுக்கு இவரு ஆடுறதுன்ட்டு செம்ம ஜாலியா 2 பேருமே என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லலாம். நயன்தாராவுக்கு இது ஏற்கனவே பழக்கப்பட்ட பல படங்கள்ல பண்ண கேரக்டர் தான். அத அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அத விட இந்த படத்துலயும் ரொம்ப அழகாவுமே தெரியிறாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன பேஸ் வேணுமோ, அத ரொம்ப ஸ்ட்ராங்காவே குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு ஹீரோயின் மாதிரி வர்றாங்க கேத்ரின் தெரிசா. பட் அவங்க ஹீரோயின் இல்ல. அவங்களுக்கு பெருசா வேலை இல்லனாலுமே, படம் முழுக்க சிரஞ்சீவி கூட வர்ற மாரியான ஒரு கேரக்டர் தான். அவங்களுமே அந்த காமெடி கேரக்டர்ல ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்கள தாண்டி நயன்தாராவோட அப்பா வர சச்சின் கடையகர், ஹர்ஷவர்தன், ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, சரத் சக்சேனா உட்பட அந்த படத்தில நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா அந்த குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவங்களோட நடிப்பு வந்துட்டு பக்கபலமா இருந்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். பீம் சிசிலியாவோட பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்துட்டு படத்துக்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். குறிப்பா காமெடி காட்சிகள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பாட்டுலாம் நம்ம டப்பிங்ல பார்க்குறப்போ ரொம்ப மட்டமா தான் இருக்கு. இவங்க டப்பிங் பண்ணாம டைரக்ட்டா அப்படியே அட்டாச் பண்ணியிருந்தா கூட பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்திருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் படம் ரொம்ப கலர்ஃபுல்லாவே இருக்கு. ஒவ்வொரு சீனுமே நமக்கு அப்படியே கண்ணுக்குள்ள ஒத்திக்கிற மாரி டாப் நாச்சா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் இது சினிமாவுக்கு ரொம்ப புதுசான கதை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்து, பார்த்து பழக்கப்பட்ட சலிச்சு போன ஒரு கதைக்களம் தான். ஆனா, அதிலேயுமே நம்ம குடுக்குற மாரி குடுத்தா அந்த படத்த ரசிக்கிற மாரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாரி தான் இந்த படமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா, பல இடங்கள்ல நம்ம வயிறு விழுந்து சிரிக்கிற மாரி காமெடிகள்லாம் இருக்கு. அது செம்மையா கிளிக் ஆயிருக்குன்னே சொல்லணும். குறிப்பா சிரஞ்சீவி வந்துட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிற சீனா இருக்கட்டும், ஒரு பில்டப் குடுத்துட்டு, அதுக்கு உடனே மறுபடியும் அந்த இடத்துல கவுத்துற மாரி ஒரு சீன்ஸா இருக்கட்டும். நம்ம ஒரு மாரி எமோஷனலா போகுமோ அப்படிங்கிற மாரி நெனைக்கிறப்ப, அந்த இடத்துல காமெடியா வர்றது. ரொம்ப சீரியஸா போகுமோ அப்படின்னு நெனைக்கிறப்ப, டப்புனு அடுத்த சீன்லயே அத கவுத்துற மாரி ஒரு டயலாக் வைக்கிறது. எல்லாமே செம்மையா அந்த படத்துல கிளிக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா பல இடங்கள்ல காமெடி டயலாக்ஸ தாண்டி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு எல்லாருக்குமே. ரஜினியோட தளபதி படத்துல வர சுந்தரி கண்ணால ஒரு செய்தி சொல்லடி பாட்டும், அந்த பாட்டு வர்ற பிளேஸ்மெண்ட்டுமே சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த பாட்ட கடைசியா கிளைமாக்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ண விதமுமே சூப்பரா இருந்தது. அத பார்க்கறதுக்குமே கியூட்டா இருந்தது. நயன்தாராவுக்கும், சிரஞ்சீவிக்குமான அந்த கெமிஸ்ட்ரியுமே சூப்பரா பக்காவா செட் ஆகியிருக்கு. ஏன்னா, அவங்க 2 பேரும் வர சீன்ஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருந்தது. அதேமாரி அந்த குழந்தைங்களோட வர எமோஷனல் சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஓவர் மெலோ டிராமாவா இல்லாம, நம்ம ரசிக்கிற மாரி, அதில கொஞ்சம் அட்டாச் ஆயிக்கிற மாரியுமே இருந்தது. கிளைமாக்ஸ் வந்துட்டு ரொம்ப சென்டிமென்ட்டா முடிச்சுருவாய்ங்களோ! அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கா ஆக்ஷனோடவும், கொஞ்சம் கியூட்டா காமெடியாவுமே முடிச்சிருந்தாங்க. அதுவுமே படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா தான் அமைஞ்சதுன்னு நான் நெனைக்கிறேன். குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா, எல்லாமே காமெடி அங்கங்க எல்லாமே நம்மளுக்கு கிளிக் ஆயிறதுனால, பெருசா குறை எதுவுமே தெரியல. குறிப்பா நம்ம ஈஸியா அந்த படத்தில அட்டாச் ஆயிக்கிற மாரியான சீன்ஸ் இருக்கும். ஸோ, நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு பக்காவான படம். ரொம்ப கமர்ஷியலா இல்லாம, ஜாலியா கொண்டு போணும். அதில ஃபேமிலியோட பார்க்குற மாரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த படத்த பார்க்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பா கிளிக் ஆகும்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பாருங்க மக்களே. இது கண்டிப்பா உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். படம் ஜி5ல இருக்கு. தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. தமிழ் டப்பிங்குமே சூப்பரா இருக்கு. பாட்ட தவிர மத்த எல்லா இடத்துலயுமே தமிழ் டப்பிங் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ, பாருங்க மக்களே. அடுத்த ஒரு விதத்தில் சந்திப்போம். நன்றி.